விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் குறித்து ஏகப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியால வந்த வண்ணம் தான் இருக்கு. அந்த வகையில அண்மையில இவங்களோட டிவோர்ஸுக்கு ஆரம்பமே இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட நம்பர் 1 நடிகரா முடிசூடா மன்னனா திகழக்கூடிய ஒருத்தர் தான் நடிகர் விஜய். இவர் சமீபத்துல அரசியல் களத்துல குதிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை நிறுவி வரப்போற எலெக்ஷனை சந்திக்க போறாரு. இந்த ஒரு நிலையில அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய களங்கம் விளைவிக்கும் வகையில அவரோட மனைவி ரீசெண்டா அவரை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் அதற்கு மிக முக்கிய காரணம் விஜய் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்தது தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, வீடியோ இருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. விஜய் மற்றும் சங்கீதாவோட பிரிவுக்கு மிக முக்கிய காரணமே அந்த ஒரு வீடியோ தானாமா. இது மட்டும் இல்லாம இதோட ஆரம்ப புள்ளியும் அந்த ஒரு வீடியோ தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களோட மொபைல் ஃபோன்ல தான் இந்த ஒரு வீடியோ இருந்திருக்கு. அந்த ஒரு மொபைல் ஃபோனை தளபதி அவர்கள் தவிர மிகப்பெரிய அளவில் யாரும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒன்ஸ் சங்கீதா அவர்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோவை பார்த்து அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. உடனடியாகவே விஜய் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இது குறித்து அவங்களோட வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுறேன், இதுக்கப்புறம் பழக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. இருந்தாலும் தொடர்ந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகவே இந்த ஒரு டிவோர்ஸ் முடிவை சங்கீதா அவர்கள் எடுத்திருக்காங்க. சங்கீதா அவர்கள் இப்போ சமீபத்தில் கூட கோர்ட்டில் அந்த வீடியோஸை சப்மிட் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அவங்க சப்மிட் பண்ண போகிற வீடியோஸ் தான் விஜய் சாரோட மொபைலில் இருந்த வீடியோவோ இல்லை இது வேற அது வேறையா அப்படின்னு தெரியல. பட் டேம் ஷூர் அவங்க கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. விஜய் அவர்கள் இந்த ஒரு கேஸை, அதாவது டிவோர்ஸை நல்லபடியாக சுமூகமாக முடிச்சு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் வைப்பேன், அதை வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோவில் அப்படி என்ன இருந்திருக்கு, எந்த நடிகை இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் ரசிகர்கள்ட்ட இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி விஜய் ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், சுமூகமாக இதை முடிங்க, நமக்கு அரசியல் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ரவிமோகன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் ப்ரோ கோட் அப்படிங்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இந்த ஒரு படத்தில் பிரபல மலையாள நடிகரும் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா அவர்களும் இருந்திருந்தாங்க. படத்தோட ப்ரொமோஷன் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அந்த ஒரு டைமில் தான் ப்ரோ கோட் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பார் நிறுவனம் இருக்குது அப்படின்னும் இந்த ஒரு பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இது தொடர்பாக ஜெயம் ரவி அவர்களுமே கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு. எங்களுக்கு அந்த படத்துக்கு அந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப தேவை, கண்டிப்பாக ரசிகர்களுக்கு அது பிடித்தமான தலைப்பாக இருக்கும், அந்த தலைப்பை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. பட் கடைசியாக சமீபத்தில் வந்திருக்க தீர்ப்பு என்ன அப்படின்னா, ப்ரோ கோட் நிறுவனம் ஆல்ரெடி அந்த பேரை பதிவு பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு பேரை யூஸ் பண்ணக்கூடாதாமா. கூடிய சீக்கிரமே ப்ரோ கோட் படத்தோட புதிய பேரை வந்து ஜெயம் ரவி அவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவார், ஒரு ப்ரோமோ மூலியமாக அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ப்ரோமோக்கும் நேமுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனிவே புதிய ப்ரோமோவும் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.